புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் குடிசை வீட்டிற்கு தீ வைத்து பேருந்து கண்ணாடியை உடைத்து நொறுக்கிய சம்பவத்தால் ஊரில் பதற்றம் நீடிக்கிறது. திருவிழா முடிவில் நடந்தது என்ன? கோவில் திருவிழா முடிவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறி குடிசை வீட்டிற்கு தீ வைத்துள்ளனர். அரசு பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் 20க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. வடகாடு கிராமத்தில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் திங்கட்கிழமையன்று அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. தேரோட்டம் முடிந்த இரவு 9:30 மணி அளவில் வடகாடு இந்தியன் பெட்ரோல் பங்க் அருகே ஒரே ஊரை சேர்ந்த இரு பிரிவினரிடையே யார் முதலில் பெட்ரோல் போடுவது என்பதில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒருவரை மாறி ஒருவர் தகாத வார்த்தைகளால் பேசி மோதல் போக்கில் ஈடுபட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற கும்பலில் ஒரு பிரிவினரை சேர்ந்தவர்கள் மற்றொரு பிரிவினர் வசிக்கக்கூடிய ஏரியாவிற்குள் புகுந்து சண்டை போட்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். பதிலுக்கு அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள் எதிர்த்தரப்பினர் புகுந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். மாறி மாறி கூட்டம் கூடியதில் ஒரே ஊருக்குள் கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் உண்டாக்கி ஒரு கூரை வீட்டை தீ வைத்து எரித்துள்ளனர். அரசு பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து சூறையாடியுள்ளனர். இந்த சம்பவத்தில் 20 பேருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தில் காவலர் ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. அமைதியை நிலைநாட்டக்கூடிய முயற்சியில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் வடகாடு கிராமத்தில் முகாமிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் சம்பந்தப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வீடுகள் சேதமடைந்ததையும் எரிக்கப்பட்ட வீட்டையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதி மக்களிடம் நடைபெற்ற சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். இந்நிலையில் ஊர் கலவரத்தை தொடர்ந்து பேருந்து போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு ஊரை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாதாரண பெட்ரோல் தகராறு கலவரமாக மாற வடகாடு கிராம மக்கள் தற்போது சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.